ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்கவல்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 3ல் உள்ள ஆசிய ஜோதி அப்படிங்கிற ஒரு கவிதை பிழை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நுழையும் முன், இரக்கம் என்பது ஒரு தலை சிறந்த பண்பு. மனிதர்களிடம் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா உயிர்கள்ட்டையும் நம்ம இரக்கம் காட்டணும். பிற உயிர்களையும் தன் உயிர் போல் காத்து வாழணும். அதுதான் சான்றோர் போற்றக்கூடிய உயிர் இரக்கம் அப்படிங்கிறது. மனித குலம் வாழ வைக்கிறது, மனித குலத்தையே வாழ வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரக்கம்தான். அந்த உயிர் இரக்கம்தான் நம்ம எல்லாரையுமே வாழ வைக்கிது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இல்லாமல் இன்புற வாழணும்னு விரும்பியவர் யாருன்னா புத்தர். குரூப் 4 எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என விரும்பியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா புத்தர். அவர் பிம்பிசார மன்னருக்கு கூறிய சில அறிவுரைகள் தாங்க இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க. முன்கதை சுருக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரச வாழ்வை துறந்து நடு இரவில் அரண்மனையை விட்டு வெளியில் வந்தவர் தான் புத்த பிரான். பிம்பிசார மன்னனுடைய யாகத்துக்காக சில ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டது. அவற்றில் நடுவில் ஒரு ஆடு வலியால் துடிச்சு கொண்டுட்டு இருக்கும்போது அந்த ஆட்டை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆட்டுக்கு அடிபட்டு வலியில் துடிச்சிட்டு இருந்திருக்கு ஒரு ஆடு மட்டும். அந்த ஆட்டை புத்தர் தன்னோட தோளில் சுமந்துக்கிட்டு யாகசாலைக்கு போகிறாரு. போய் மன்னருக்கு சில அறிவுரைகளை கூறி அங்கே நடக்கக்கூடிய உயிர் கொலையை தடுத்து நிறுத்துறாரு. அதுதான் இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க. என்ன அறிவுரை கூறியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகர் தான் இந்த பாடலை எழுதினவர். சொல்லும் பொருளும், அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், அஞ்சுதல் அப்படின்னா பயப்படுறது, அஞ்சினர்னா பயந்தனர், கருணைனா இரக்கம், வீழும்னா விழும், சரிங்களா, வீழ்றதுனா விழுகிறது, ஆகாதுனா முடியாது, நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம், முற்றும் முழுவதும், மாறினா மலை, கும்பினா வயிறு, கும்பினா வயிறு, பூதளம்னா பூமி, பார்னா உலகம். இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்னா உலகம், பூதளம்னா பூமி, சரிங்களா. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தேசிக விநாயகர் இந்த பாடலில் சொல்லியிருப்பார், புத்தர் மன்னருக்கு சில அறிவுரைகளை சொல்லி அவர் மனசை மாற்றி உயிர்கொலையை தடுத்திருப்பார். யாகசாலைக்கு போகிறாரு புத்தர். போய் நிற்கும் பொழுது புத்தபிரானை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க, அஞ்சுறாங்க. அங்கே உள்ள மக்களினுடைய முன்னால் இரக்கமே அதாவது இரக்கமாக உருவாகிய புத்தர் கூறக்கூடிய உரைகளை கேளுங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்கின்ற உயிர்களை எல்லாம் அழிக்கிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு எளிய செயல்தான். ஆனால் அந்த இறந்த உடலுக்கு எந்த மன்னராலும் நம்மளால் உயிர் கொடுக்க முடியுமா? யாராக இருந்தாலும் உயிர் கொடுக்க முடியுமா? ஒரு உடல் இறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு யாராலையுமே உயிர் கொடுக்க முடியாது. எந்த மன்னராலையும் அது ஒரு முடியாத செயலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். எல்லாரும் தன்னோட உயிரை தான் பெருசாக மதித்து பாதுகாத்துக்கிறாங்க. ஆனால் எறும்பு கூட தன்னோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? நேர்மையாக இரக்க மனம் கொண்டவரால் மட்டும்தான் இந்த உலகத்தில் முழுமை எல்லாத்தையும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆட்சி செய்ய முடியும். இரக்க மனம் கொண்டவரால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியும். உலகில் மழை பெஞ்சா வயல் பக்குவம் அடையுங்கிறது தெரியாதவர் யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லைல்ல. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவர் தான் நேர்மையான வாழ்பவர். மற்றவங்க எல்லாரும் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த துன்பம் அவங்களுக்கும் தேடி வரும். காடு மலை எல்லாம் மேய்ஞ்சு வருகிற ஆடு அதோட தன் குட்டிக்கு வருந்தக்கூடிய வகையில் பாலை எல்லாமே மக்களுக்கு தருது. இதனை தீயல் செயல்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை. இந்த உலகில் ஆடுகள் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் தானே. நம்மை நம்பி இருப்பவருடைய வயிறு எரியும் வகையில் நம்ம நடந்து கொள்வது நல்ல விஷயமா? அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அதாவது ஒருத்தவங்க செய்யக்கூடிய பாவங்களும் நன்மைகளும் அவங்கள விட்டு என்றைக்குமே விலகாது. எந்த உயிர்களை கொன்னாலும் அந்த பாவம் விலகாது, இன்னும் அதிகமாக தான் செய்யும். அதனால் தீய செயல்களை செய்யாதீங்க. பிற உயிர்களை
கொள்ளக்கூடிய செயல்களையும் செய்யாதீங்க. இந்த பூமி வந்து மகிழ்ச்சியற்றதாக வந்து மாறிடுங்கிற எண்ணத்தை வந்துட்டு உங்களை விட்டு நீக்குங்க. இங்கே உள்ள மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களையும் வந்து என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியாக வாழ வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்துட்டு மன்னரை பார்த்து சொல்லியிருப்பாங்க. மன்னருக்கு கொடுத்த அறிவுரை இதுதான். இந்த பாடலை எழுதினவர் யாருங்க? தேசிய விநாயகனார். தேசிய விநாயகனார். இவர் வந்துட்டு 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். இவர் நூற்றாண்டு என்னது? 20ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து 31 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறார். 31 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து கவிமணி அப்படிங்கிற ஒரு பட்டமும் பெற்றவர் இவர். ஆசிய ஜோதி வந்து ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற ஒரு நூலை வந்து தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ஆசிய ஜோதி. சரிங்களா? அதாவது எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலில் தழுவி எழுதப்பட்டது தான் ஆசிய ஜோதி. இந்த நூல் வந்து புத்தரினுடைய வரலாற்றை கூறக்கூடிய ஒரு நூல் தான் இது. ஓகேங்களா? அந்த நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிக விநாயகனார். இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 31 வருஷம் வந்துட்டு ஸ்கூலில் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு. கவிமணி அப்படிங்கிற பட்டமும் பெற்றவர். ஆசிய ஜோதிங்கிற நூல் ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டதான் இந்த நூல். இந்த நூல் புத்தரினுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல். அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எதுனா ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் டேஷ் எல்லா உயிர்களிடமும் இரக்கம் கொண்டவராக தான் இருப்பார். ஆப்ஷன் ஆ. ஒருவர் செய்யக்கூடாதது டேஷ் தீவினை. எளிதாகும் என்னை சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் இ எளிது கூட்டல் ஆகும். பாலையெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஆ பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். ஆப்ஷன் இ. மலை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலையெல்லாம். ஆப்ஷன் ஆ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்க வளர்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.